வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். யூனிட் 2 அச்சீவிங் ஈக்குவாலிட்டி, அதாவது சமத்துவத்தை அடைதல் என்ற பொருள் பற்றி நம்ம இப்போ கற்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாடத்தின் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிஜுடிஸ் அண்ட் ஸ்டீரியோடைப்ஸ் என்று ரெண்டு வார்த்தைகள் இருக்கு. ப்ரிஜுடிஸ் என்பது பாரபட்சம், ஸ்டீரியோடைப் என்பது ஒருபடி வார்ப்பு ஆகிய இந்த இரு பதங்களின் பொருளை அறிந்து கொள்ளுதல். அண்டர்ஸ்டாண்ட் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் இன்இக்வாலிட்டி, அல்லது பாகுபாடு அல்லது வேறுபாடு காணுதல், சமத்துவமின்மை ஆகிய இரண்டு பதங்கள் பற்றிய விளக்கத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பிகம் அவேர் ஆஃப் தி நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், அதாவது பாகுபாட்டின் எதிர்மறை விளைவுகள் குறித்து விழிப்புணர்வு கொள்ளுதலும் இந்த பாடத்தின் ஒரு நோக்கமாகும். வாங்க ப்ரிஜுடிஸ் என்னன்னு பார்ப்போம். ப்ரிஜுடிஸ்னா பாரபட்சம் என்று நம்ம சொல்கிறோம். ப்ரிஜுடிஸ் மீன்ஸ் டு ஜட்ஜ் அதர் பீப்புள் இன் அ நெகட்டிவ் ஆர் இன்ஃபீரியர் மேனர் without knowing much about them. It happens when people have false belief and ideas. அதாவது ஒருவரை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ளாமல் அவரை எதிர்மறையாக மற்றும் தரக்குறைவாக கணித்திடுவதை நாம் பாரபட்சம் என்று சொல்கின்றோம். இந்த பாரபட்சம் என்ற இந்த வார்த்தை ப்ரிஜுடிஸ் இஸ் a combination of two words, அதாவது ப்ரீ ப்ளஸ் ஜட்ஜ், which refers to judging a person previously itself. Prejudices can be based on many things like people's religious beliefs, the region they come from, the color of the skin, language, their accent, and the clothes they wear. அதாவது இவ்வாறான பாரபட்ச நோக்கம் எவ்வாறு வருகிறது என்றால், மக்களுடைய மதம் சார்ந்த நம்பிக்கைகள், அவர் பிறந்து வளர்ந்த மண்டல பகுதி, அவரின் நிறம், பேசும் மொழி, அவர் அணியும் ஆடைகள் போன்ற காரணங்களின் அடிப்படையில் அமையும் என்று பார்க்கின்றோம். அந்த வகையில் the types of prejudice are gender prejudice, racial prejudice, class prejudice, disability prejudice and so on. பாலின பாரபட்சம், இன பாரபட்சம், வகுப்பு பாரபட்சம், இயலாமை சார்ந்த பாரபட்சம் என்று பாரபட்ச வகைகள் பலவிதமாக பார்க்கப்படுகின்றன. உதாரணத்துக்கு பார்த்தோமானால், நகர்ப்புறத்தில் இருப்பவர்கள் மிகவும் நாகரிகம் போக்கில் முன்னேற்றம் கொண்டவர்களாகவும், அதே இது கிராமப்புறத்தில் இருப்பவர்கள் அதில் பின்தங்கியவர்களாக இருப்பதாகவும் இருப்பது என்பது ஒரு பாரபட்ச கண்ணோட்டம் என்று பார்க்கிறோம். இவ்வாறு பாரபட்சம் ஏற்படுவதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கின்றனால், பல வகையான சமூகம் சம்பந்தப்பட்ட காரணங்கள் தான் இதற்கு அடிப்படையாக அமைகின்றன. 1 சோசியலைசேஷன், 2 conforming behaviors, 3 economic benefits, 4 authoritarian personality, 5 ethnocentrism, 6 group closure, 7 conflict. ஆக இந்த 7 வகையான காரணங்கள் தான் நாம் பாரபட்சம் உண்டாவதற்கு அடிப்படையாக அமைகின்றன. இதை சமூகமயமாக்கம், இணக்கமான நடத்தை, பொருளாதார பயன்கள், சர்வாதிகார போக்கு, இனச்சார்பு, குழு மூடல் மற்றும் முரண்பாடுகள் என்று தமிழில் சொல்கின்றோம். அடுத்து வாங்க இன்னொரு பதத்தை நம்ம பார்ப்போம். அதாவது ஸ்டீரியோடைப். ஸ்டீரியோடைப் என்றால் ஓர்படி வார்ப்பு என்று நாம பார்த்தோம். When prejudice gets stronger, it develops into a stereotype. Stereotype is a false view or idea about something. Example, girls are not good at sports. அதாவது நாம் ஒரு மனிதன், பொருள், கலாச்சாரம், நம்பிக்கை, மொழி போன்ற விஷயங்களில் ஒரு குறிப்பிட்ட கண்ணோட்டத்துடன் பார்க்கும்போது அதன் மீது நமது விருப்பு வெறுப்பு கூர்மையாகி விடுகிறது என்பதுதான் இதற்கு காரணமாக இருக்கின்றது. நாம் இந்த மாதிரி மெதுவாக பார்த்தோம்னா, பெண்கள் விளையாட்டுகளில் அல்லது விளையாட்டுத் துறையில் சிறந்தவர்களாக இருப்பதில்லை என்பது ஒரு அவ்வகையான ஓர்படி வார்ப்பு என்று பார்க்கின்றோம். அதே போல கேர்ள்ஸ் கிரை அண்ட் பாய்ஸ் டோன்ட் கிரை என்பது ஒரு ஜெனரல் ஒப்பீனியனாகவும்
இருக்கு. Gender based stereotypes are often portrayed in films, advertisements and TV serials. உதாரணத்துக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சினிமா விளம்பரங்கள் மற்றும் தொலைக்காட்சி சீரியல்ஸில் பார்த்தோம்னா யூஸ்வலாக பெண்களை வந்து இந்த டிடர்ஜென்ட்ஸ், வாஷிங் மிஷின்ஸ், டிஷ்வாஷர்ஸ் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்கள் தொடர்பாக எப்பயுமே அந்த பெண்களை சம்மந்தப்படுத்தி தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் அதே இது பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கில் போய் சண்டை போடுறதோ இல்லது பைக்கை வந்து ரேஸில் ஓட்டுறதோ போன்ற நிகழ்வுகளில் வந்து நாம் எப்பயும் வந்து ஒரு ஆக்ரோஷமான ஆண்களை தான் காண்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம ஸ்டீரியோடைப்புக்கு உதாரணமாக பார்க்கின்றோம். அடுத்து 2 பதங்கள் நாம் வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அதாவது இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன். Inequality means difference in treatment, denying equal status, rights and opportunities on the basis of color, caste, gender, religion, etc. The different forms of equalities such as caste equality, religious inequality, race inequality or gender inequality give rise to discrimination. அதாவது பாகுபாடு என்பது ஒருவருடைய நிறம், சாதி, பாலினம், மதம் போன்ற காரணங்களால் ஒருவரை நடத்தும் விதம் சமநிலைகள், உரிமைகள் மற்றும் வாய்ப்புகளை மறுப்பதாக அமையும். இத்தகைய பாகுபாடுகள் சாதி, மதம், இனம் மற்றும் பாலின பாகுபாடுகள் என வகைப்படும் என்று பார்க்கின்றோம். இவ்வாறான பாகுபாடுகள் வந்து சமத்துவமின்மையை உருவாக்கும், அதாவது டிஸ்கிரிமினேஷன். Discrimination means negative actions towards people. இவ்வாறான சமத்துவமின்மை இந்தியாவை பாதிக்கும் விஷயமாக உள்ளது என்பதை நாம் பார்க்கிறோம். நமது அரசியலமைப்பு சட்டம் சரத்து 15(1) இந்திய தேசமானது குடிமக்களை மதம், சாதி, இனம், பாலினம், பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் சமத்துவமின்மையுடன் நடத்தக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளது. அதாவது ஆர்டிகிள் 15(1) of the Constitution states the state shall not discriminate against any citizen on grounds of religion, race, caste, sex, place of birth. நெக்ஸ்ட் இதை வந்து நான் வந்து ஒரு ஃப்ளோ டயக்ராம் மூலமாக விளக்கியிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா காஸ்ட், ரிலிஜியன், ரேசியல் அண்ட் ஜெண்டர் இது வந்து பல வகையான சமத்துவமின்மையை உருவாக்குகின்றன. அவ்வாறு சமத்துவமின்மையை உருவாக்குகின்ற காரணத்தினால அந்த சமத்துவமின்மை வந்து தீவிரப்படும் போது அன்டச்சபிலிட்டி என்ற ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு செல்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம். இந்த அன்டச்சபிலிட்டி என்பது தீண்டாமை என்பது தமிழில் நாம் பார்க்குறோம். காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். ஸோ இந்த டிஸ்கிரிமினேஷன் அதாவது சமத்துவமின்மையை பலவிதமான வகையாக நாம் பிரித்து பார்த்தோம். ஸோ அதில் வந்து காஸ்ட் சிஸ்டம் இஸ் த மோஸ்ட் டாமினன்ட் ரீசன் ஃபார் இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன் இன் இந்தியா. அதாவது சாதி அடிப்படையிலான பிரிவுகள் நமது சமுதாயத்தில் பாகுபாடுகளையும் சமத்துவமின்மையை உருவாக்குவதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். The caste system originated in the Varna system of the Vedic Aryan society. In the beginning, Varna was an occupation-based flexible social division. In the later Vedic society, the Varna system was expanded into a rigid, discriminatory and oppressive birth-based graded caste divisions. இது எப்படி பார்க்குறோம்னா வேதகால ஆரிய சமூகத்தில் தான் ஒருவர் செய்யும் தொழிலை அடிப்படையாக கொண்டு வர்ண அமைப்பு உருவானது. இதுவே பிற்காலத்தில் ஒருவரின் பிறப்பின் அடிப்படையில் சாதி சார்ந்த பிரிவினை மற்றும் பாகுபாடு நிறைந்த சமூகம் உருவாக காரணமானது. இவ்வாறான சாதி அடிப்படையிலான ஒடுக்குதல்களை B.R. அம்பேத்கர் போன்ற தலைவர்கள் எதிர்த்தனர் என்று நம்ம பார்க்குறோம். அம்பேத்கரே பார்த்தீங்கன்னா ஒரு தாழ்ந்த நிலை குடும்பத்திலிருந்து பிறந்து ஒடுக்கப்பட்ட வாழ்க்கையை தனது இளம் பருவத்தில் கடந்து வந்தார் என்று பார்க்கிறோம். He fought actively for the annihilation of caste so as to ensure equality among the citizens of India. அதாவது இந்தியாவின் அனைத்து குடிமக்களுடைய சமத்துவத்தை உறுதி செய்ய சாதி சார்ந்த அடக்குமுறைகளை அவர் எதிர்த்து போராடியவர் என்று பார்க்கிறோம். அடுத்து வந்து religious discrimination. Religious discrimination is unequal treatment of an individual or group based on their beliefs. Religious discrimination created problems between people of different religions for thousands of years.
Yet, discriminations are still in practice, even in worship places, on the basis of caste, religion, gender, and language. அதாவது மதம் சார்ந்த சமத்துவமின்மை, மத நம்பிக்கை காரணமாக ஒருவரை அல்லது ஒரு குழுவை சமத்துவமின்மையுடன் நடத்துவது. இவ்வாறான சமத்துவமின்மை நிகழ்வுகள் இந்தியாவில் பல ஆயிரம் ஆண்டுகளாக நடந்து வந்ததாக நாம பார்க்கிறோம். மக்கள் வழிபடும் தலங்களில் கூட இவ்வாறான மதம், சாதி, இனம் அடிப்படையிலான சமத்துவமின்மை நிகழ்கிறது என்றும் நாம பார்க்கிறோம். ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். அடுத்து, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் refers to health, education, economic and political inequalities between men and women. For example, a girl is not allowed to go to a college after finishing her schooling. Similarly, most of the girls are not allowed to select a career of their choice. Rather, they are forced into marriage. In some families, girls are not allowed to wear modern dresses, while boys in such families often wear modern dresses. இது என்ன பார்க்குறோம்னா, பாலின அடிப்படையிலான சமத்துவமின்மை சுகாதாரம், கல்வி, பொருளாதாரம் மற்றும் அரசியல் சம்பந்தமான பாகுபாடுகளை ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே ஏற்படுத்துகின்றது. உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, பெண் பள்ளி முடித்த பின் கல்லூரிக்கு செல்வது, தனது எதிர்கால தொழிலை தானே தேர்ந்தெடுக்கும் உரிமை போன்றவற்றை மறுத்தல் ஆகியவை உதாரணங்களாக நாம பார்க்கிறோம். ஏன் ஒரு சில குடும்பங்களில் பெண்கள் நாகரிக ஆடைகளை கூட உடுத்துவதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை. சோசியோ எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி. இவ்வாறான டிஸ்கிரிமினேஷன்ஸ் இன்இக்வாலிட்டிக்கு வழிவகுக்கிறது என்று நாம பார்த்தோம். அந்த விதத்தில் சோசியோ எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி அல்லது சமூக பொருளாதார பாகுபாடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோசியோ எக்கனாமிக் ஃபீல்டு, the benefits of growth have not been spread evenly. The low income districts are associated with low industrial development, low agricultural productivity and low human development. Similarly, the districts with a low literacy rate are found to be with lower sex ratio. அதாவது சமூக பொருளாதார வளர்ச்சியின் நன்மைகள் சமுதாயத்தில் அனைவருக்கும் சமமாக சென்றடைவதில்லை என்பதை நம்ம பார்க்குறோம். உதாரணத்திற்கு, குறைந்த வருமானம் ஈட்டும் மாவட்டங்கள் குறைந்த தொழில் வளர்ச்சி, குறைந்த வேளாண் உற்பத்தி மற்றும் குறைந்த மனித முன்னேற்றம் போன்றவற்றால் பாதிக்கப்படுகின்றன. அவ்வாறே குறைந்த கல்வி அறிவு கொண்ட மாவட்டங்கள் குறைந்த ஆண் பெண் விகிதாச்சாரம் கொண்ட மாவட்டங்களாகவும் திகழ்கின்றன. இதை நம்ம 2011 சென்சஸ் மூலமாக பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா, இந்த அட்டவணையில் படிப்பறிவு, அதாவது கல்வி அறிவு அதிகம் உள்ள மாவட்டங்கள், குறைவான உள்ள மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்கள்னு கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி 92.14 விழுக்காடு கொண்டு அதிகம் கல்வி அறிவு பெற்ற மாவட்டமாக திகழ்ந்தது. தர்மபுரி மாநிலத்திலேயே மிகவும் குறைவான கல்வி அறிவு பெற்ற மாவட்டமாக, அதாவது 64.71%. ஸோ இந்த கல்வி அறிவு குறைவாக இருக்கின்ற காரணத்தினால ஆண் பெண் விகிதாச்சாரம் குறைவாக இருக்கின்றது என்பதை, இதற்கு இரண்டுக்கும் இடையே ஒரு ஒத்துப்போகும் தன்மை இருக்கிறது என்பதை அடுத்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, நீலகிரிஸ் கல்வி அறிவு அதிகமாக உள்ள மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் விகிதாச்சாரத்தில் பெண்பாலின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அதாவது 1041 for every 1000 males. அதே இது தர்மபுரி மாவட்டம், அங்கே தான் கல்வி அறிவு மிகவும் குறைவாக இருந்தது என்பதை பார்த்தோம். ஸோ இப்போ தர்மபுரி மாவட்டத்தில் 946 பெண்கள், அதாவது ஒவ்வொரு 1000 ஆணுக்கும் 946 பெண்கள் மட்டுமே இருக்கின்றனர் என்பதை இந்த அட்டவணை காட்டுகின்றது. அடுத்து இதை தீர்த்து வைப்பதற்கு என்ன விதமான ரெமெடியல் மெஷர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு பார்க்கணும். அதாவது பரிகார நடவடிக்கைகள். இந்த பரிகார நடவடிக்கைகள் அட்டவணைப்படுத்தி கொடுத்திருக்கிறேன். வைடர் அக்சஸ் டு குவாலிட்டி பேசிக் சர்வீசஸ் லைக் health care and education for all. Be aware of current gender bias. Make women more visible in public life and institution to eradicate gender disparity. Be open to learning about other religions. Promoting community dining in the classroom may help the students to sit together without any bias of caste, religion or gender. Socialize with people of all types outside home. Effective implementation of laws. ஸோ இதை தமிழில் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். சுகாதாரம், கல்வி போன்ற அடிப்படை சேவைகள் எல்லோருக்கும் எளிதில் கிடைக்குமாறு செய்ய வேண்டும். தற்போது பழக்கத்தில் உள்ள பாலின பாகுபாடுகள் குறித்து அறிந்திருக்க வேண்டும். பாலின வேறுபாடுகளை களைய பெண்களுக்கு பொது வாழ்க்கை மற்றும் அமைப்புகளை முன்னிலைப்படுத்த வேண்டும். பிற மதங்களை பற்றி அறிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். மாணாக்கர்களை வகுப்பறையில் குழுவாக அமர்ந்து உணவருந்த செய்ய வேண்டும். வீட்டின் வெளியே அனைத்து மக்களுடன் சமூக உணவுடன் பழக வேண்டும்.
மற்றும் தொடர்புள்ள சட்டங்களை சீராக செயல்படுத்த வேண்டும். ஆக இவ்வாறு செயல்படுத்தினால் இந்த பாகுபாடு மற்றும் நம்ம பரிகாரம் தேட முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஸோ இது சம்பந்தமா நமது அரசியலமைப்பு சட்டம், அதாவது ஈக்குவாலிட்டி, சமத்துவம் குறித்து என்ன விதமான பாதுகாப்பு வழங்கியிருக்குது என்பதை பார்ப்போம். The Constitution is a legal framework of rules and regulations which guide the administration of a country. Article 14 of the Constitution of India provides equality before law and equal protection and prohibits the discrimination between persons based on caste, religion, language, place of birth, etc. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது நாட்டின் நிர்வாகத்தை வழிநடத்தும் விதத்தில் விதிகள் மற்றும் கட்டுப்பாடுகளை உள்ளடக்கியதாகும். சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்ற கோட்பாட்டினை ஷரத்து 14 உறுதி செய்கிறது. அது மக்களிடையே பாகுபாட்டினை தடுக்க வழிவகுக்கிறது என்பதை நாம பார்க்கிறோம். நமது நாட்டின் அரசியல் அமைப்பு சட்டம் குடிமக்கள் மதம், மொழி, விழாக்கள் கொண்டாடுவது, கருத்துக்களை சுதந்திரமாக வெளிப்படுத்துவது போன்ற விஷயங்களில் சுதந்திரம் தருகின்றது. அதாவது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஆர் ஃப்ரீடம் டு ஃபாலோ த ரிலிஜன், ஸ்பீக் தர் லாங்குவேஜ், செலிப்ரேட் தர் ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ் தர் வியூஸ் freely. Untouchability is seen as a crime. அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை என்பது சட்டப்படி குற்றச்செயலாகும். இது ஆர்டிகல் 17, அதாவது ஷரத்து 17 படி தீண்டாமை முற்றிலும் நமது நாட்டில் களையப்பட்டுள்ளது என்று சொல்லப்பட்டுள்ளது. Women, peasants, tribes and people from lower social classes are still driving for equality in India. அதாவது இந்தியாவில் பெண்கள், விவசாய பெருமக்கள், பழங்குடியினர், சமுதாயத்தில் அடித்தட்டு மக்கள் சமத்துவத்திற்காக பாடுபட்டு வருகிறார் என்று பார்க்கின்றோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். இந்த ஸ்லைடில் நம்ம இந்த சமத்துவ சமுதாயத்துக்காக பாடுபட்ட சில தலைவர்களை பற்றி விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதில் டாக்டர் B.R. அம்பேத்கர் இந்தியாவில் செய்த பணிகளை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. அம்பேத்கர் வாஸ் ஆல்வேஸ் நோன் அஸ் பாபா சாஹேப், அதாவது அவரை பாபா சாஹேப் என்று பொதுவாக எல்லாரும் அழைப்பினர். அவர் ஒரு சிறந்த வழக்கறிஞர், பொருளாதார நிபுணர், அரசியல்வாதி, சமூக சீர்திருத்தவாதி என்ற பன்முகத்தன்மை கொண்டவர். அவர் தனது படிப்பை பல இடங்களில் முடித்து இறுதியாக கொலம்பியா யூனிவர்சிட்டி 1927ஆம் ஆண்டு தனது முனைவர் பட்டத்தை பெற்றார் என்று இதில் பார்க்கின்றோம். He served as the chairman of the drafting committee of the Constituent Assembly and hence regarded as the father of Indian Constitution. அதாவது அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவராக இருந்தார். இதன் காரணமாக அவர் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் தந்தை என அறியப்படுகிறார். அவர் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இருந்தார். அவர் இறந்த பிறகு அவருக்கு இந்திய அரசு 1990ஆம் ஆண்டு உயரிய விருதான பாரத ரத்னா விருதை வழங்கி கௌரவித்தது. ஸோ உலக அளவில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா நாட்டில், அதாவது தென்னாப்பிரிக்கா நாட்டில் இதே போன்று ஒரு தலைவர், அதாவது நெல்சன் மண்டேலா என்று எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் சவுத் ஆப்பிரிக்காவுடைய பிரசிடெண்டாக இருந்தார், ஜனாதிபதியாக இருந்தார். அவ்வாறு இருந்தவர் ஏறக்குறைய 27 ஆண்டு காலம் சிறையில் அடைக்கப்பட்டு 1990ஆம் ஆண்டு தான் விடுதலை செய்யப்பட்டார். அவர் he successfully achieved the end of apartheid in South Africa and brought peace to a racially divided country. He led the fight for human rights around the world. நெல்சன் மண்டேலா என்ற கருப்பு இனத்தவர் தென்னாப்பிரிக்க நாட்டில் நிறவரி மற்றும் தீண்டாமையை ஒழிக்க வெகுவாக பாடுபட்டார். தென்னாப்பிரிக்க நாட்டின் குடியரசுத் தலைவராகவும் இருந்தார். உலகில் மனித உரிமைக்காக போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர் என்பதை நம்ம பார்க்குறோம். ஸோ உலகில் அச்சீவர்ஸ் அல்லது சாதனையாளர்கள் என்பவர்கள் பல படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள உதாரணங்களிலிருந்து பல்வேறு சூழலில் வளர்ந்து பல சோதனைகளை சந்தித்து பின்னாளில் சாதனையாளர்களாக மாறியவர்கள் பற்றி ஒரு 4 உதாரணங்களுடன் விளக்கியுள்ளார்கள். From the examples given in this lesson, the student will clearly understand that people from diverse backgrounds facing adverse conditions were still able to achieve greater success in their lives. அந்த வகையில் முதலில் APJ அப்துல் கலாம், அதாவது நமது நாட்டின் 11வது குடியரசுத் தலைவராக இருந்த அந்த APJ அப்துல் கலாம் என்பவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி ஒரு சில குறிப்புகள் தரப்பட்டுள்ளன. அவர் APJ அப்துல் கலாம் அவருடைய முழு பெயர் அவுல் ஃபக்கீர் ஜெய்னலாபுதீன் அப்துல் கலாம். அவர் ராமேஸ்வரத்தில் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தார்.
அவருடைய தந்தையார் மற்றும் குடும்பம் வந்து மிகவும் ஏழ்மை நிலையில் இருந்தது என்பதை நம்ம அவருடைய சரித்திரத்திலிருந்து பார்க்குறோம். அவ்வாறு தன்னுடைய குடும்பத்தினுடைய வருமானத்தை ஊக்குவிப்பதற்காக அவர் தான் பள்ளி படிப்பு காலத்தில் கூட நியூஸ் பேப்பர், அதாவது தினசரி பத்திரிகைகளை வந்து வீடுகளுக்கு விநியோகம் செய்யும் பணியை செய்து வந்தார். அவர் ராமநாதபுரம், திருச்சி, மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆகிய பல இடங்களில் தனது கல்வியை பூர்த்தி செய்து இந்தியாவின் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நிறுவனத்தில் ஆராய்ச்சியாளராக பணியில் சேர்ந்தார். அவர் செய்த அந்த பணியின் காரணமாக அவரை ஏவுகணை மனிதன் என்று, இந்தியாவின் ஏவுகணை மனிதன் என்று அழைக்கின்றோம். He was a recipient of several prestigious awards, including the Bharat Ratna, India's highest civilian honor in 1997. அவர் தான் செய்த பணிகளுக்காக இந்தியாவின் உயரிய சிவிலியன் விருதான பாரத ரத்னா அவருக்கு 1997 ஆண்டு வழங்கப்பட்டது. Kalam has written many books. Among them, very famous books are India 2020, Wings of Fire, Ignited Minds, Luminous Sparks and Mission India. ஸோ அவர் வந்து பல புத்தகங்களை எழுதியுள்ளார். அவ்வாறு எழுதிய புத்தகங்கள் இந்தியா 2020, அக்னி சிறகுகள், தீப்பிடித்த மனம், ஒளிரும் தீப்பிடி போன்ற புத்தகங்கள் ஆகும். அங்கே அடுத்து விஸ்வநாதன் ஆனந்தை பற்றி பார்ப்போம். விஸ்வநாதன் ஆனந்த் வாஸ் பார்ன் இன் சென்னை இன் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவர் வந்து சென்னையில் மிகவும் நடுத்தர குடும்பத்தில் பிறந்தார். அவர் வந்து கிராண்ட் மாஸ்டர் என்று உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். செஸ்ஸில் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபேமஸான ஒரு பிளேயர். அவங்க அம்மா வந்து சிறு வயதில் அவருக்கு வந்து செஸ் விளையாடுவதற்கு கற்றுக் கொடுத்தார்கள். அந்த விதத்தில் அவர் விஸ்வநாதனை ஊக்குவித்த காரணத்தினால் அவர் தனது இள வயதிலேயே அழகாக அருமையாக செஸ் விளையாட கற்றுக்கொண்டார். அந்த வகையில் 14 வயது இருக்கும்போதே உலக ஜூனியர் செஸ் சாம்பியனை வென்றார். 1988 ஆண்டு அவர் இளைஞர் சதுரங்க சாம்பியனாக மாறினார். மகாகுரு என்ற பட்டத்தை பெற்றார். அண்டு உலகிலேயே இந்தியாவிலேயே உயரிய விளையாட்டு விருதான ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு என்ற ஒரு விருதை பெற்ற முதல் வீரர் ஆக திகழ்ந்தார். உலக சதுரங்க சாம்பியன் பட்டத்தை 2000, 2007, 2008, 2010 மற்றும் 2012 ஆகிய 5 ஆண்டுகள் அவர் வெற்றி பெற்று ஒரு சாதனையாளராக திகழ்ந்தார். இதன் காரணமாக அவருக்கு 2007 ஆண்டு 2வது உயரிய சிவிலியன் அவார்டான பத்மபூஷன், இந்தியாவிலே இரண்டாவது உயர்ந்த சிவிலியன் அவார்டு அவருக்கு வழங்கப்பட்டது. அடுத்து இளவழகி என்ற ஒரு பெண்ணை பற்றி பார்க்க போகிறோம். அவர் வியாசர்பாடி, சென்னை வியாசர்பாடியில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். அவருடைய அப்பா வந்து ஒரு டெய்லி வேஜ் ஆனர், அதாவது அவர் அன்றாடம் சம்பாதிச்சு வீட்டை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்தவர். ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநர். அவர் தன்னுடைய கடினமான முயற்சியின் காரணமாக 2008 ஆண்டு வேர்ல்டு கேரம் சாம்பியன்ஷிப் போட்டி, அதாவது பிரான்சில் நடந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொண்டு முதன்முறையாக அந்த விமன்ஸ் டைட்டில், அதாவது பெண்களுக்கான விருதை அவர் பெற்றார். அண்ட் இந்த சேம் இயர், அதே ஆண்டு அவர் வந்து இந்தியன் நேஷனல் கேரம் சாம்பியன்ஷிப் போட்டியில், அதாவது இந்திய தேசிய கேரம் போட்டியில் அதில் கலந்து கொண்ட ரேஷ்மி குமாரி என்ற வேர்ல்டு சாம்பியனை வீழ்த்தி அதை மெடலையும் பெற்றார் என்பதை நம்ம பார்க்கிறோம். மாரியப்பன் தங்கவேலு இப்போ கூட நியூஸில் இருக்காரு. மாரியப்பன் வாஸ் பார்ன் அட் சேலம் இன் தமிழ்நாடு. தமிழ்நாடு சேலத்தில் பிறந்த மாரியப்பன் அவருடைய சிங்கிள் மதர், அதாவது அவங்க அப்பா கிடையாது, அந்த அம்மா மட்டும் ஒரு அன்றாடம் பணிக்கு சென்று 100 ரூபா வரைக்கும் சம்பாதிச்சு அந்த பிள்ளையை காப்பாற்றி, அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளையும் காப்பாற்றி வந்தாங்க. அண்டு மாரியப்பனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயதிலேயே ஒரு பெர்மனன்ட் டிசபிலிட்டி, உடல் ஊனம் ஏற்பட்டது அவரது வலது காலில். அவ்வாறு இருந்தும் அவர் தன்னுடைய பள்ளி பருவ படிப்பை முடித்துவிட்டு ஒலிம்பிக்ஸில் கலந்து கொள்ளும் அளவுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டார். அவர் எப்பயும் சொல்வார், ஐ டென்ட் see myself as different from able bodied kids. 2016 ஆண்டில் நடந்த ரியோ பாரா ஒலிம்பிக்ஸ் போட்டியில் கலந்து கொண்டு, அதாவது உடல் ஊனமற்றவர்களுக்கான ஒலிம்பிக்ஸ் போட்டியில் கலந்து கொண்டு அவர் உயரம் தாண்டும் போட்டியில் 1.89 மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதக்கத்தை வென்று வந்தார் என்பதை நம்ம இதை பார்க்குறோம். ஸோ இந்த கூறிய உதாரணங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் எளிய குடும்பத்தில், வருதிய குடும்பத்தில் பிறந்து தங்களுடைய முயற்சியின் காரணமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவர்களுடைய சரித்திரத்தை பற்றி நாம் பார்த்தோம்.
ஸோ இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய சொற்றொடர்கள் சொற்களஞ்சியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஜுடிஸ், ஸ்டீரியோடைப், டிஸ்கிரிமினேஷன், இன்ஈக்வாலிட்டி, கான்ஸ்டியூஷன். இதுக்கு எல்லாமே நம்ம ஏற்கனவே விளக்கம் பார்த்தோம். ஆக இதை நீங்கள் ஒரு முறை நல்லா படித்து பார்த்துக்கிங்க. ஓகே, நன்றி ஸ்டூடெண்ட்ஸ்.